ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது கண்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கண்களாக, கண்கள் உடைய பார்வை கூர்மை அடையணும் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்கள் பார்வை கூர்மை அடையும். அது மட்டும் இல்லாமல் யாராவது கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடியை தூக்கி போட்டுடலாம். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆரம்பத்தில் யாருக்காவது இந்த கண் பார்வை கோளாறு, அதாவது தூர பார்வை, கிட்ட பார்வை, அந்த மாதிரி சில பார்வைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாகும். இப்போ நாம் ஒரு 3 விதமான முத்திரை இதில் பார்க்க போகிறோம். இந்த ஐ ஷார்ப்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஐ ஷார்ப்னஸ்னால் என்னென்னா, நம்ம கண் பார்வையில் பல விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸை நம்ம கண்களுக்கு கொண்டு வர, கண்கள் நம்முடைய கண்கள் அல்ல, நம்ம கண்கள் வழியாக அந்த ஒளிக்கதிர் மூலியமாக பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய மூளை அற்புதமாக உள்வாங்கக்கூடிய திறன் படுத்ததாக மாற்றக்கூடிய தன்மையாக மாற்றும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஸ்பெக்ஸை அவாய்ட் பண்ணலாம். விஷன் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். இதை செய்கிறதுக்கான வழிமுறையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இதை செய்யணும்னா நம்ம ஒரு டைம் வைக்கணும். சும்மா ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு இது வந்துடும் அப்படின்னா வரவே வராது. இதுக்கு ஒரு நேர காலத்தை வைக்கணும். முதல்ல ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 3 மாதம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு மாதத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். காலைல எழுந்த உடனே கண்களில் தண்ணீரை அலும்பிட்டு கண்ணை முதல்ல சுத்தப்படுத்திட்டு கண்ணை அப்படியே சில்லுன்னு இருக்கணும். காலையில் எழுந்த உடனே அதை பண்ணி முடிச்சுட்டு வடக்கு பக்கமாக அல்லது கிழக்கு பக்கமாக ஒரு இடத்துல அமர்ந்து தரையில் அமரணும். சும்மா அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல மேலே உட்காரத்து கூடாது, தரையில் அமரணும். அதாவது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தரையில் ஏன் அமர சொல்கிறாங்கன்னா, அந்த பூமியுடைய ஈர்ப்பு, அந்த மண் சக்தி ரொம்ப உடம்புக்கு தேவை. அதனால் தரையில் அமர சொல்கிறாங்க. பெட்லேயே, சோஃபா அண்டு சேர்லலாம் அமராதீங்க. தரைப்பகுதியில் அமரணும். அதுக்கப்புறம் இதை நாம் இந்த முத்திரையை செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். அதாவது 2 வேளையாக பிரிச்சுக்கலாம். காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, 2 வேளையாக பிரிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் செய்யணும்னா, முத்திரையை 3 முத்திரை, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். 3 முத்திரையும் 15 நிமிஷம். என்ன முத்திரை அப்படின்னா, முதல் முத்திரை பிரம்மா முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரம்மா முத்திரை ரொம்ப அற்புதமான முத்திரை. இந்த முத்திரையை பற்றி இன்னும் நிறைய டீப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யோக முத்ரான்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா பிரம்ம முத்ரா போட்டிங்கன்னா அதில் வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் கண் பார்வை செம ஷார்ப்பாகும். பிராண முத்திரையை நாம் செய்யணும். அதுக்கு பிறகு ருத்ர முத்திரையை நாம் செய்யணும். இந்த 3 முத்திரையையும் தொடர்ந்து செய்யணும். பிராண முத்ரா, பிரம்ம முத்ரா, ருத்ர முத்ரா. 15 மினிட்ஸ் அவ்வளோதான், போதும். காலையில் ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, 2 வேளை. ஆனால் ஒன்று, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்களை தண்ணி போட்டு அலும்பிட்டு, அதில் அந்த நம்ம அலும்பி முடிச்சு தொடச்சிட்டு நம்ம உட்காரும் போது கண் அப்படியே குளுமையாக இருக்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அது மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. இதை செய்யும் பொழுது கண்களில் அதிக கூர்மையடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி நீங்கள் போட்டிருந்தா கண்ணாடி தூக்கி போட்டுடலாம். கண்ணில் ஏதாவது பேசிக்காக இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஏதாவது போர்டிலலாம் பார்த்தா எனக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மறக்காமல் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். ஒரு 48 நாளைக்கு விட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் விட்டு 48 தடவை 2 நாளைக்கு விட்டு நாம் கேரட் ஜூஸ் ரெகுலராக குடிங்க. 2 நாள் விட்டு ரெகுலராக குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த முத்திரையும் தொடர்ந்து செய்யும்பொழுது எக்ஸ்ட்ராடனரியான அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே கண்ணாடியை தூக்கி போட்டுருவீங்க.
ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நல்ல விஷன் இருந்தது, ஓரளவுக்கு விஷன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு விஷன் ஷார்ப் ஆகும். ஆல்ரெடி விஷன் ப்ராப்ளம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரியான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி கண் பிரச்சனை, இந்த மாதிரி கண் கூர்மை அடையணும், கண்ணாடியை தவிர்க்கணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்க, கண்ணில் கோளாறு இப்போ தான் ஆரம்பிச்சுக்குது குழந்தைங்களுக்கு. சரி, நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க எல்லாம் இந்த மொபைல், லேப்டாப் எல்லாம் பார்க்குறதுனால, ப்ளூ ஸ்க்ரீன் பார்க்குறதுனால இந்த கண் பிரச்சனை அதிகமாகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ரெகுலராக பண்ணுங்கள். கண் நல்லா ஷார்ப்பாகும். முடிஞ்ச அளவு என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த மொபைலை வந்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு மொபைல் பார்க்காதீங்க. அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 o'clock மேலே நீங்கள் மொபைலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்தளவுக்கு சொல்லலை. ஒரு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம என்ன பண்ணோம், நைட்டை தான் உட்காந்து பார்க்குறோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் எடுத்து வைங்க. அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நைட் மோட்னு இருக்கும், அது நைட் மோட் போட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா கண் என்பது நம்முடைய வாசல், ஆன்மாவின் வாசல் அது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராவர்ப்ஸில். ஸோ அதனால் நம்ம கண்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமையும் கூட. அது இருந்தால் தான் அந்த உலகத்தையும் பல விஷயங்களையும் பார்க்க முடியும். அதனால் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் இன்னும் வேறு ஒரு முத்திரைகளை பார்க்கலாம். என்ன பிரச்சனைக்கான முத்திரையை பார்க்கலாம். என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு முத்திரை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான முத்திரையை உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.